சரி பார்க்குறேன்னு நீங்களே எப்படி 1 கோடி வாக்குங்கிறது எவ்வளோ பெரிய எண்ணிக்கை, அது எவ்வளோ பெருத்த எண்ணிக்கை, எத்தனை தொகுதி இது? அங்கே 81 லட்சம் வாக்கு எடுத்தீங்க பீகாரில். 81 லட்சம் வாக்குல அதிகப்படியாக இஸ்லாமியர் வாக்கு எடுத்தீங்க. உங்களுக்கு எந்தெந்த வாக்கு இல்லையோ அதெல்லாம் தூக்குனீங்க. 40 லட்சம் வாக்குக்கு மேலே இங்கே வந்து அவங்களுக்கு இல்லாத வாக்கை எடுத்திருப்பாங்க. இப்படிதான் இது நடந்திருக்கும். நீங்க சொல்றது என்ன? ஒருவர் 2 வாக்கை பதிவு செய்யறாரு, 2 இடத்துல வாக்கு வச்சிருக்கிறாரு, அதை கண்டு நீக்கணும். இறந்தவர்களுக்கு இன்னும் வாக்கு இருக்குது, அந்த இறந்தவர்களுக்கு வாக்கு பட்டியலிருந்து நீக்கணும். அவங்க இறப்பு சான்றிதழை ஒப்படைச்சிருப்பாங்க, அதை வச்சு நீக்கி விடணும். இவ்வளவுதானே, இது ஒரு எளிய வேலை. அதை விட்டுட்டு மொத்தமாவே நீங்க பதிவு செய்யுங்கன்னு ஒரு குறுகிய காலத்தை கொடுத்து இப்ப அறிவிச்சு வந்திருக்கு. சரி, விடுபட்டிருக்கு, 1 கோடி வாக்கு விடுபட்டிருக்கு, இன்னும் ஒரு 6 மாசம் இருக்குன்னா மக்கள் அதை பதிவு வைப்பாங்க. ரொம்ப குறுகிய காலமா இருக்கு. சரி, இப்ப பதிவு பண்றாங்க, அது இருக்குதா இல்லையா? இப்ப சிவகங்கையெல்லாம் என் தம்பி மனைவியும் பதிவு செஞ்சவங்களு உயிரோடு இருக்கும்போதே இறந்தோர் பட்டியல சேர்த்து விட்டீங்க. அதை போய் சண்டை போட்டு மறுபடி ஒரு இடத்துல நம்ம போய் பார்த்தோம், அதை சரி பண்ணிக்கிட்டோம். இப்ப இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வாக்கு விடுபட்டிருக்கும்? இது வந்து அதிகாரத்தினுடைய பொறுப்பற்ற செயலை காட்டு. பொறுப்பற்ற செயல். தன் குடிகளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்புமிக்க உரிமையவே அது பாதுகாத்து கொடுக்கல அப்படின்னா எவ்வளவு பொறுப்பற்ற செயல். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். அன்னைக்கு வாக்காளர்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செஞ்சாங்க, இன்னைக்கு ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளரை தேர்வு செய்யறாங்க. அதான் கொடுமையா இருக்கு. அத களத்துல இருக்கிறவங்க, களத்துல இருக்கிறவங்களை பத்தி பேசுவோம். களத்துல யார் இருக்கா? கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி தேர்தலில் நிக்காம ஏன் போனாரு? கட்சி ஆரம்பிச்சு ஈரோடு கிழக்குல அதே அங்க கடப்பாறை இருந்துச்சுல, அங்க வந்து நிக்க வேண்டியதானே? கடப்பாறை பிறந்த ஊர்ல திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்குல. எல்லாரும் போயிட்டாங்களே. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா வரல, ஆண்ட அதிமுக வரல. களத்துக்கே வராதவர் களத்தை பத்தி பேசுறதா ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. களத்துக்கு ஏன் வரல? 24 பாராளுமன்ற தேர்தலில் உங்க கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்க எவ்வளவு களத்துக்கு வந்தீங்க? அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும், சிரிச்சுட்டு போயிடணும். ஈரோடு கடப்பாறை பெரியார்னு யாரே சொன்னாரு? ஈரோட கடப்பாறைன்னா யார சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியாமையா கேக்குறீங்க? ஈரோட்டு கடப்பாறை அதெல்லாம் நம்பி அதெல்லாம் துருப்பிடிச்சு பழைய இரும்பு பேரிச்சம்பளத்துக்கு போட்டாச்சு. நீங்க போய் கடப்பாறை இன்னும் கம்பி எல்லாம் சொல்லிட்டு என்னடா? துருப்பிடிச்சு பழைய இரும்பு பாத்திரங்களுக்கு பேரிச்சம்பளம்னு அதை தூக்கி போட்டாச்சு. இதெல்லாம் வேற ஏதாவது உருப்படியா கேளுங்க. காலையிலே தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தேர்தலின் போது செயல்பாடு வந்து தேர்தலை முன்னெடுத்து பல்வேறு நிலைகளை விழிப்புணர்வு பண்றாங்க. அதே நேரத்தில் பணப்பட்டுப்பாடுங்கிற விஷயத்துல பலவிதமா இருக்குது ஒரு கருத்து இருக்கு. தம்பிக்கிட்ட நான் ஒன்று கேட்கிறேன், தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வா பண்றாங்கன்னு சொன்னீங்க. பல்வேறு இதுல விழிப்புணர்வு ஒன்னு சொல்லுங்க. விழிப்புணர்வா பணம் கொடுக்கறாங்க வாக்குக்குன்னு தெரியுது. யார் தடுப்பா? அதிகாரத்தை வச்சிருக்க கட்சிகள் தானே கொடுக்குது. இப்ப யார் தடுப்பா? இதே பாரதிய ஜனதா பீகார்ல கொடுத்துச்சா இல்லையா? குடும்ப தலைவிக்கு 10,000 வங்கியில போட்டுச்சா இல்லையா? உத்தரப்பிரதேசல காசு கொடுத்துச்சா இல்லையா? அப்புறம் போய் அதை எப்படி தடுக்கும்? இங்க வாக்கை வாங்கி கொள்கிற முறை இருக்கிற வரை மக்களுக்கான சேவைங்கிற எண்ணம் வந்து செத்து போயிடும். அது பேச்சு கிடையாது. அது இங்க ஒரு தொகுதி எவ்வளவு வேலை? 50 கோடி வாங்கிறது. மக்களுக்கு சேவை செய்து நன்மை பெற்று வாக்கா மாத்துறது இல்லை.